ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்துள்ள உணவுகள் அதை பற்றியோட பெனிஃபிட்ஸ் அதை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வெயிட் லாஸை பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வெயிட் லாஸில் கண்டிப்பாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர் கண்டிப்பாக தேவைங்க. இது நாலுமே வந்து சேர்ந்து நடந்தால் மட்டும் தான் வெயிட் லாஸ் நடக்கும். வெறுமனே கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ் மட்டும் எடுத்தால் வந்து நமக்கு உடம்பு குறையாது. நம்ம சுடுதண்ணி எடுக்கிறோம், ஃபைபர்ஸ்லாம் சாப்பிட்றோம், உடம்பு குறையும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து புரதச்சத்து உணவுகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. அப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய புரதச்சத்துள்ள உணவை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருனாலும் தினைக்கு வந்து மீன், சிக்கன் இதெல்லாம் வந்து தினைக்கு எடுக்க முடியாது. அப்படியே வந்து சில புரத உணவுப் பொருட்கள் ஈஸியாக அவைலபிளாக இருக்குதுங்க. அதை பற்றி தாங்க வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை. கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் வந்து முட்டையை வாங்கக்கூடிய தகுதி இருக்குதுங்க. நிச்சயம் முட்டையை வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய உணவு முறையில் வந்து வெயிட் லாஸில் வந்து ஒரு பாயில்டு எக், அதாவது வேக வைத்த முட்டையை வந்து நீங்கள் வந்து ஆம்லேட்டாக செய்து சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். முட்டையை பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் முழு புரத உணவாக முழு பாயில்டு எக், அதாவது மஞ்சக்கரு வெள்ளைக்கரு சேர்த்து சாப்பிடுங்க. ஆனால் மத்தியானம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இல்லாமல் வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸில் வந்து முக்கிய வந்து பங்கு வகிக்குங்க முட்டை. நீங்கள் தினைக்கும் மீன், சிக்கன்லாம் சாப்பிட முடியலன்னா கூட தினைக்கும் வந்து முட்டையை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, அதாவது பாசிப்பயிரை நைட்டே ஊற வச்சு அதை வந்து முளைக்கட்டி எடுத்துக்கும் போது அதோடைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகுதுங்க. கூடுதலாக விட்டமின் சி நம்மளுக்கு கிடைக்கிது. நம்முடைய ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோகட்டு வந்து வீட்டிலே செய்யலாம். தயிரை வந்து நம்ம வந்து புளிக்க வச்சு நம்ம ஒரு வடிகட்டியால் வடிகட்டினீங்கன்னா அதோடைய ஃபேட் கண்டென்ட்லாம் கீழே போயிடும். மேலே உள்ளதான் யோகட்டு. நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இல்லைனா கூட கடையில் வந்து இது எவ்வளோ இருக்குதுங்க. எபிகமியாங்கிற கம்பெனியில் வந்து க்ரீக் யோகட்டு, எபிகமியா கம்பெனி கிடைக்குது, மில்கி மிஸ்ட் எல்லாத்துலேயும் கிடைக்குது. இந்த க்ரீக் யோகட்டில் வந்து ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க. ஒரு 85 கிராம் அந்தளவுக்கு தான் எடுத்துக்கணும். நான் வந்து சின்ன ஒரு பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இதில் 85 கிராம் நான் எடுத்துக்குவேன். தினைக்கும் நம்மளுடைய ப்ரோட்டீன் லெவலுக்கு கண்டிப்பாக தேவைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர், சக்தி பன்னீர். அதாவது பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாலை புளிக்க வச்சு வரக்கூடியதான் பன்னீர். தினைக்கும் வந்து பன்னீர் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். ஆனால் இது அளவோடு எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புரதச்சத்து கிடைச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா டோஃபு வேறு ஒன்றும் இல்லைங்க. சோயா பாலை புளிக்க வச்சு, அதாவது நார்மல் பாலை புளிக்க வச்சு வர்றது பன்னீர். சோயா பால் அதாவது பிளான்ட் ப்ரோட்டீன், இது வந்து அனிமல் ப்ரோட்டீனுங்க. இது வந்து பிளான்ட் ப்ரோட்டீன். சோயா பாலை புளிக்க வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான் டோஃபுங்கிறது. இதில் வந்து ஃபேட் ரொம்ப கம்மிங்க. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகம். பன்னீரில் வந்து ஃபேட் அதிகங்க. ஆனால் இதில் புரதச்சத்து அதிகம், ஃபேட்டும் கம்மி. கண்டிப்பாக வந்து உங்கள் உணவில் வந்து நிறையா பட்டாணி காய்கறியெல்லாம் போட்டு நம்ம டோஃபு எடுத்துக்கலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தயிர். எல்லாராலையும் தயிரை வந்து புளிக்க வச்சு வீட்டில் எடுத்துக்க முடியும். தயிரை வந்து தினைக்கும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ இதில் இல்லாத ஒன்று பால் கண்டிப்பாக காலையில் எடுத்துக்கோங்க, டீ வடிவத்துலேயோ. ஆனால் காஃபி எடுத்துக்காதீங்க. டீயை வந்து இஞ்சி போட்டு எடுத்துக்கோங்க. சக்கரை கம்மியாக எடுத்துக்கோங்க. பால் வந்து தாராளமாக குடிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரதச்சத்துக்கு தேவையான இந்த உணவு முறை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வெயிட் லாஸ் பற்றிய வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.